Hi everyone. So in this video we are going to see the illustrations of Valence bond theory. So illustrations of Valence bond theory போட்டு illustration 1 2 3 4 4 இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 4ல உங்களுக்கு 2 மாடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வச்சு ஒன்றும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வச்சு ஒன்றும். ஸோ அதில் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், எப்படி ஆர்பிட்டால் டயக்ராம், நேச்சர் ஆஃப் லிகாண்டு, ஜாமெட்ரி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்கலாம். ஏன் இதை நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறோம் அப்படின்னா, இட் இஸ் சம்டைம்ஸ் ஆஸ்க்ட் இன் 5 மார்க்ஸ் அண்ட் மெனி டைம்ஸ் ஆஸ்க்ட் இன் 3 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க வேலன்ஸ் பாண்ட் தியரியில். ஏன்னா நமக்கு ரொம்பவே ரெடியூஸ்டு சிலபஸில் கம்மியாக இருக்குது இந்த சாப்டரில். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, சரியா? எப்படி நீங்கள் அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்தோன்னே அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத 6 ஸ்டெப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மெட்டல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறீங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யூ ஹவ் டு ரைட். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரா த ஆர்பிட்டால் டயக்ராம். ஆர்பிட்டால் டயக்ராம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 3D8 4s2 அப்படின்னு வருதுன்னா, அந்த 3D8 வந்து நம்ம இப்படி டயக்ராம் போடுவோமா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போடுவோம். ஸோ இதை தான் நம்ம ஆர்பிட்டால் டயக்ராம் சொல்கிறோம். ஸோ அதை போட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி காமிக்கணும். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட நேச்சர் ஆஃப் லிகாண்ட். லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்டா ஸ்ட்ராங் ஃபீல்டா? நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வேலன்ஸ் பாண்ட் தியரியில். வீக் ஃபீல்டா இருந்தா பேர் பண்ணாது எலக்ட்ரான்ஸை, ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தா 2 சேர்த்து விட்டுரும் எலக்ட்ரான்ஸ் தனியாக இருந்தா அப்படின்னு சொன்னேன். ஸோ அது எல்லாமே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஃபைண்ட் த கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஹைபிரிடைசேஷன். உங்களுக்கு ஹைபிரிடைசேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நேச்சர் ஆஃப் லிகாண்ட் வச்சு. நெக்ஸ்ட் அது கோஆர்டினேஷன் நம்பரும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஜாமெட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். நம்ம ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சோம்னால ஜாமெட்ரி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அது டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கான்னு கண்டுபிடிச்சு அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். யூசிங் த ஃபார்முலா μs is equal to root of n of n plus 2. This is the formula. So 6 step தான். முதல்ல oxidation state and outer electronic configuration, next orbital diagram, next nature of ligand, next hybridization, geometry and magnetic property. So these are the steps you are going to follow. So first ஒரு example நம்ம எடுத்துக்கலாம். bookல இருக்க illustration 1 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? So let me scroll it. Okay, so first bookல கொடுத்திருக்க example illustration 1. illustration 1. ஓகேவா? ஸோ illustration 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நிக்கல் டெட்ரா கார்பனைல் NaCO4. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதில் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நிக்கல் தான் கண்டுபிடிக்கணும். இந்த நிக்கலுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் இட் பி X பிளஸ் 4 கார்பனைல் இருக்கு, 4 இருக்குல்ல. ஸோ 4 இன்ட்டு கார்பனைல் வந்து 0. இட்ஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். ஸோ டோட்டலா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ X இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்போ நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, அதோட எலிமெண்டல் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படியே எழுதிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 + 3 இருந்தால் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறும். அதை நம்ம எப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். பட் இப்போ இதோட ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல் 0க்கு 3D8 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிக்கலோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது? இதுக்கு ஆர்பிட்டால் டயக்ராம் போடணும். ரைட்டா? இதுக்கு ஆர்பிட்டால் டயக்ராம் நம்ம என்ன செய்யணும்? we have to draw. ஸோ 3D8 முதல் 3D8க்கு வரைவோம். டி ஆர்பிட்டல் எத்தனை இருக்கும்? 5 ஆர்பிட்ஸ் இருக்கும். கரெக்டா? 1 2 3 4 5 இது மாதிரி 5 இருக்கும். இந்த 4sக்கு வந்து என்ன செய்யும்? ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான், அதில் 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை ஆகும். அடுத்து 4p இருக்கும். நம்மளுக்கு 4pல இல்லை. ஸோ நான் சும்மா வரைஞ்சி வச்சுக்கிறேன் 4p. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன செய்யணும்? we have to fill. 3D8 எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ முதல் எல்லாத்தையும் சிங்கிளா ஃபில் பண்ணுங்க. 1 2 3 4 5 முதல் சிங்கிளா தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 7 8 இந்த மாதிரி நம்மளுக்கு 3D8 இப்படி தான் ஃபில் பண்ணணும். 3D8. ஓகேவா? நெக்ஸ்ட் 4s2ல அப்படி என்ன செஞ்சலாம்? 2 ஃபில் பண்ணி விட்டுறலாம். இதுதான் ஆர்பிட்டால் டயக்ராம். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன? we have to find the nature of the ligand. நேச்சர் ஆஃப் லிகாண்ட். ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்க லிகாண்ட் என்னது? CO. இதான் நம்மளுக்கு என்னது? லிகாண்ட். நிக்கல்ங்கிறது மெட்டல் ஆட்டம், CO இஸ் அ லிகாண்ட். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க லிகாண்ட் இஸ்
கார்பனைல். ஓகேவா, நேச்சர் ஆஃப் லிகாண்ட் CO. நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பாத்தீங்கன்னா கார்பனைல் லிகாண்ட் இஸ் என்னது, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். இட் இஸ் a ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஓகேவா, ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தா என்ன செய்யும் சொன்னேன், இப்போ 2 எலக்ட்ரான் தனியா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தா என்ன செய்யும், 2 எலக்ட்ரானையும் ஒன்னு சேர்த்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆக்கிரும். இதுதான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டோட ஃபங்க்ஷன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க தனியா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல தனியா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல தனியா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்து என்ன செஞ்சிரும், பேர் ஆக்கி விட்டுரும். அதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டோட வேலை. ஓகேவா, ஓகே. ஸோ அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த லிகாண்ட், இந்த எலக்ட்ரான் தனியா இருக்கு, இந்த எலக்ட்ரான் தனியா இருக்கு. ஸோ அப்ப அதை ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சிரும், இங்க வந்துரும். நெக்ஸ்ட் அப்ப வந்துருச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும், இப்போ நான் டயக்ராம் வரைகிறேன் பாருங்க கீழே. ஸோ மொதல் 2 எலக்ட்ரான் அப்படிதான் இருக்கும், அடுத்த 2 அப்படிதான் இருக்கும், அடுத்த 2 அப்படிதான் இருக்கும். இப்ப இங்க இருக்க ஒன்னும் இங்க இருக்க ஒன்னு சேர்ந்துருச்சு. ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் ஒன்னு சேர்த்து விட்டுரும். அப்ப ஒன்னு சேர்ந்து இந்த இடத்துல எப்படி வந்துரும், 2. இந்த இடத்துல எப்படி வந்துருச்சு, 2 சேமா வந்துருச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு காலி இருக்கா, 3Dல இந்த இடத்துல காலியா இருக்கா, நான் டாட் வச்சிருக்க இடத்துல காலியா இருக்கா. சோ அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும், ஷிஃப்ட் ஆயிரும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது இந்த சைடு வந்துரும். இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தாதான் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, அப்ப 3D10 அப்படின்னு வந்துருச்சு. 4s0, 4sல ஒண்ணுமே இல்லைல்ல, சோ 4s0 அப்படி இருக்கும், 4p0 அப்படி இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்டெப் நம்ம என்ன செஞ்சாச்சு, we have completed. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு, நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பேர் ஆக்கி விட்டுருச்சு. அவ்வளவுதான், சிம்பிளா 2 தனியா இருந்த இந்த இடத்துல 2 தனியா இருந்த இதை வந்து என்ன செஞ்சிருச்சு, சேர்த்து விட்டுருச்சு. அடுத்து இங்க இருந்த ஆர்பிட் Sல இருந்த எலக்ட்ரான்ஸ் வந்து Dக்கு ஷிஃப்ட் ஆகிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் NiCO4. இதுல கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை லிகாண்ட் இருக்கு, 4 லிகாண்ட் இருக்கு, 4 CO4 இருக்குல்ல, 4 CO இருக்குல்ல. ஸோ அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4. ஸோ 4 கோஆர்டினேஷன் நம்பர் இருந்தா நல்லா வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்டியா இருக்க ஆர்பிட்டால்ஸை ஃபர்ஸ்ட் 4 சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எல்லாமே ஃபில்ட் ஆயிருச்சு, அப்ப அதை விட்டுருங்க. 3D10 வரைக்கும் ஃபில் ஆயிருச்சு, விட்டுருங்க. 4s 4p இதுல தான் நம்மளுக்கு எம்டி இருக்கு. ஸோ அப்ப அதுல 4 ஆர்பிட்டால்ஸை சூஸ் பண்ணுங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படிங்கறதுனால 4 ஆர்பிட்டால்ஸ் சூஸ் பண்ணணும். ஒரு S 3p 4 ஆர்பிட்டால் சூஸ் பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு S 3p சூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அதான் 4 எம்டி இருக்கு ஃபர்ஸ்ட் 4. சோ அப்ப அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கு, ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். ஏன்னா நம்மளுக்கு 4 கோஆர்டினேஷன் நம்பர், 4 கோஆர்டினேஷன் நம்பருக்கு 4 எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். சோ அப்ப 4s0 ஒரு ஆர்பிட்டால், 4pல 3 இருக்கு. சோ அந்த 3 எடுத்தோம் அப்படின்னா sp3, ஒரு s 3p சேர்ந்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, sp3 என்ன செஞ்சிருச்சு, ஃபார்ம் ஆக்கிருச்சு. ஓகேவா, திஸ் இஸ் ஹைபிரிடைசேஷன். சோ ஹைபிரிடைசேஷன் தெரிஞ்சாலும் நம்ம ஜாமெட்ரி கண்டுபிடிச்சிடலாம். sp3னா ஜாமெட்ரி என்ன இருக்கும், sp3னா நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியிலே பார்த்தோம், ஜாமெட்ரி இஸ் டெட்ராஹீட்ரல். இதே இது dsp2 இருந்தா அது ஸ்கொயர் பெனாரா இருக்கும், sp3னால இட்ஸ் டெட்ராஹீட்ரல். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன சொன்னேன், தனியா இந்த மாதிரி தனியா இருந்துச்சுன்னா அது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பேர்டு எலக்ட்ரான்ஸ். இது அன்பேர்டு, இது பேர்டு. இப்ப பாருங்க இந்த 3D10 பாருங்க, பேர்டு இருக்கா அன்பேர்டு இருக்கா, எல்லாமே 2 இருக்கு, எல்லாமே பேர் ஆகிதான் இருக்கு, எதுவுமே அன்பேர்டே இல்ல. ஸோ there is no unpaired, கரெக்டா, there is no unpaired electron. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் 0. அப்ப இது எல்லாமே பேர்ட் ஆகி இருக்கனால இது வந்து என்னது, டயாமேக்னெட்டிக். இதெல்லாம் நம்ம தியரியில படிச்சோம். எல்லாமே பேர்ட் ஆகி இருக்கனால இட் இஸ் a டயாமேக்னெட்டிக். ஸோ அப்ப இதுக்கு μs எப்படி கண்டுபிடிக்கணும், μs is equal to root of n+2 ஃபார்முலா. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை, n, அதான் n, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் n. ஸோ அந்த n வந்து 0 நம்மளுக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n-ங்கிறதுல 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 0 அப்படின்னு தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, ஆன்சர் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன். இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் நம்ம என்ன செய்யலாம், இன்னொன்னு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன் 4 வச்சுக்கலாம். ஓகேவா, இல்லஸ்ட்ரேஷன் 4. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 4ல கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் பாருங்க, COF6 3-, COF6 3-. இதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4ல கொடுத்துருக்க லிகாண்ட் உங்களுக்கு. ஓகேவா,
ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன செய்யணும், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ கோபால்ட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கோபால்ட் இருக்கா, ரவுண்ட் பண்ணிருக்கேன். இந்த கோபால்ட் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 6 ஃப்ளூரின் இருக்கு. ஸோ 6 இன்ட்டு ஃப்ளூரினோட சார்ஜ் -1 இஸ் ஈக்குவல் டு டோட்டலா பிராக்கெட்டுக்கு மேல இருக்க சார்ஜை ஈக்குவல் அங்கிட்டு போடணும். ஸோ -3. ஸோ அப்போ x - 6 ஈக்குவல் டு -3, x இஸ் ஈக்குவல் டு -3 + 6 வந்துடும் அந்த சைடு போச்சுன்னா. ஸோ அப்போ x ஈக்குவல் டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்க கோபால்ட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, கோபால்ட் 3+ அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 3d6 4s0. இதான் அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஓகே, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், அதுக்கு டயக்ராம் நம்ம என்ன செய்யணும், போடணும். ஆர்பிட்டால் டயக்ராம். ஸோ 3d6. ஸோ d ஆர்பிட்டல் இந்த மாதிரி தானே இருக்கும். போனதுலேயே பார்த்துட்டோம். 4s0 அடுத்து 4pயும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு, டி ஆர்பிட்டல்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும், சிங்கிளா ஃபில் பண்ணணும். இங்க 1 2 3 4 5 6. ஸோ இங்க வந்துடும் 6வது எலக்ட்ரான். அவ்வளவுதான், இப்படிதான் இருக்க போகுது. இதுதான் 3d6. கரெக்டா? நெக்ஸ்ட் 4s0 4p0 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நேச்சர் ஆஃப் லிகண்ட் பார்க்கணும். நேச்சர் ஆஃப் லிகண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பார்ப்போம், நேச்சர் ஆஃப் லிகண்ட். நேச்சர் ஆஃப் லிகண்ட் எப்படி இருக்கு, கொடுத்திருக்க லிகண்ட் வந்து ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரின் இஸ் அ வீக் ஃபீல்டு லிகண்ட். ஓகேவா? ஃப்ளூரின் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ வீக் ஃபீல்ட் லிகண்ட் என்ன செய்யும், இப்படி எல்லா எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுரும், பேர் பண்ணி விடாது. ஸ்ட்ராங் ஃபீல்ட்ல என்ன செய்யும், 2 இது தனியா இருந்துச்சு அப்படின்னா அதை 2 சேர்த்து விட்டுரும். இது ஸ்ட்ராங் ஃபீல்டு. எப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு. வீக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அந்த 3 தனியா இருக்குன்னா 3மே தனியா தான் இருக்கும், 4 தனியா இருக்குன்னா தனியா தான் இருக்கும் எலக்ட்ரான்ஸ், அதை பேர் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டயக்ராம் வந்து இதே டயக்ராம் தான் திருப்பி கிடைக்க போகுது. இந்த மாதிரி தான் கிடைக்கும் திருப்பி. ஸோ இது 2 பேர்ல இருக்கு, இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செய்யும், இதே டயக்ராம் தான் திருப்பி கிடைக்க போகுது. சின்ஸ் இட் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகண்ட், பேர் பண்ணி விடாது. நெக்ஸ்ட் 4s0 அப்படியே இருக்கு, 4p0 என்ன செய்யுது நம்மளுக்கு அப்படியே இருக்கு. ஓகேவா? முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்கணும். கோஆர்டினேஷன் நம்பர், கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து COF6 3-. கோபால்ட்ங்கிறது மெட்டல் ஆட்டம், அதை விட்டுருங்க. அடுத்த லிகாண்ட் என்னது, இந்த ஃப்ளூரின் F6 இருக்கா, இதான் லிகாண்ட். எத்தனை லிகாண்ட் இருக்கு, 6 லிகாண்ட் இருக்கு. ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகேவா? கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. ஓகே, ஸோ 6 அப்படின்னா நான் என்ன சொன்னேன், கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கோ அத்தனை ஆர்பிட்டல்ஸ், எம்டி ஆர்பிட்டல்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டா? சோ அப்ப எத்தனை ஆர்பிட்டல் நான் இங்க சூஸ் பண்ணணும், 6 கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா 6 எம்டி ஆர்பிட்டல்ஸ் நான் சூஸ் பண்ணணும். அப்ப ஒரு S, இங்க 3p இருக்கு. இப்போ 4 ஆர்பிட்டல் தான் இருக்கு, இன்னும் 2 ஆர்பிட்டல் எனக்கு தேவை 6க்கு. சோ அப்ப நான் அடுத்து என்ன செய்வேன், இந்த 4d இருக்குமா, அந்த 4dல 2 எடுத்துக்குவேன். 4d0, அதுக்கப்புறம் 4dல எதுவுமே இல்ல. இங்க நான் ஒரு S நல்லா கவனிங்க, 6 கோஆர்டினேஷன் நம்பர், 6 எம்டி ஆர்பிட்டல் நான் சூஸ் பண்ணணும். ஸோ 4sல இருந்து ஒரு ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டேன், 4pல இருந்து 3 ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 + 3 4 ஆர்பிட்டல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் 2 ஆர்பிட்டல் எனக்கு வேணும், அப்படித்தானே? ஸோ அதை வந்து நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன், 2dல இருந்து எடுத்துக்கிறேன், இந்த 2d வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப 2d வந்து நான் செஞ்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டேன். ஸோ டோட்டலா எனக்கு 6 ஆர்பிட்டல்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப என்ன ஆர்பிட்டல் எடுத்திருக்கோம், ஹைபிரிடைசேஷன் எப்படி எழுதணும், ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆர்பிட்டல் எடுத்திருக்கோம், ஒரு S 3p எடுத்திருக்கோம், dல 2 எடுத்திருக்கோம். ஸோ sp3d2 ஹைபிரிடைசேஷன். ஸோ sp3d2 ஹைபிரிடைசேஷன் இருந்தா அதோட ஜாமெட்ரி என்னது, வாட்ஸ் இட்ஸ் ஜாமெட்ரி, ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? ஆக்டாஹெட்ரல் இதெல்லாம் நம்ம பாக்ஸ்ல படிச்சிருக்கோம், ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட மேக்னெட்டிக் நேச்சர் பாருங்க. எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டா இருக்கா அன்பேர்டா இருக்கா, இந்த டயக்ராம்ல பாருங்க. இதை நான் ஷேர் பண்ணிருக்க டயக்ராம்ல பாருங்க, எல்லோ கலர்ல. தனியா பேர்டு எலக்ட்ரான்ஸா இருக்கா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸா இருக்கா, இந்த இது பேர்டா இருக்கு விட்டுருங்க. மத்த 4 எப்படி இருக்கு, தனித்தனியா இருக்கு. தனித்தனியா இருந்தா அன்பேர்டா இருக்கு. சோ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கு, 1 2 3 4 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அப்ப n இஸ் ஈக்குவல் டு 4. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது என்ன நேச்சர், பாராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகேவா? அப்ப n இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா ரூட் ஆஃப் 4 + 2 அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஸோ ரூட் 4 × 6 ரூட் 24 வரும். ஸோ ரூட் 24ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4.899 bm. ஸோ திஸ் இஸ் யுவர் μs வேல்யூ, மேக்னெட்டிக் மொமெண்டம் வேல்யூ. ஓகேவா?
ஸோ இது 2 எக்ஸாம்பிள் நான் இல்லுஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டேன் என்னென்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணி செய்யணும்ட்டு. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.